வெல்கம் மக்களே. இன்றைக்கி கள்ளக்குறிச்சியோடைய ஃபிஷ் மார்க்கெட்டை தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, இன்றைக்கி சண்டே காலையில் 5 மணிக்கெல்லாம் நல்ல ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் எல்லாம் வந்துருச்சு. எல்லாமே கடல் மீன் தாங்க. இங்கே ஆறு இருக்குது, இருந்தாலும் இந்த மார்க்கெட்டுக்குள்ளே வர்றது எல்லாமே கடல் மீன் தான். சரி, இன்றைக்கி சண்டே வீட்டில் மீன் எடுக்கலான்னு சொன்னாங்க. சரி, நானும் அம்மாவும் மீன் மார்க்கெட்டுக்கு போய் மீன் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போனோம். பார்த்தா இன்றைக்கி பார்த்திங்கன்னா மீன் கொஞ்சம் வரத்து கம்மியாக தான் இருந்தது. ஏன்னா நான் போனது ஒரு 10 மணிக்கு தாங்க. அதுக்குள்ளே மீனெல்லாம் காலி ஆகிடுச்சு. தேடி பார்த்தோம். நாங்கள் எதிர்பார்த்த மீன் இங்கே இல்லை. நாங்கள் எடுப்போம் நல்லா பெருசாக ஒரே ஒரு மீன் எடுத்தாலும் பெரிய மீன் மாதிரி எடுத்து அதை சமைச்சி சாப்பிட்ற மாதிரி தான் எப்பயுமே பிளான் பண்ணுவோம். பட் நாங்கள் தேடின மீன் கடைசி வரைக்கும் எங்கள் கண்ணில் கிடைக்கல. பட் இருந்தாலும் அம்மா ஒவ்வொரு மீனாக செக் பண்ணிகிட்ருக்காங்க. ஆமாங்க, நின்றுட்டுருக்கவங்க தான் என்னுடைய அம்மா. ஸோ எப்பயுமே வாரம் ஆச்சுன்னா ஒன்று சிக்கன், இல்லைனா மட்டன், இல்லைனா ஃபிஷ் இந்த மாதிரி எடுத்து ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிட்ணும். நாங்களும் அப்படி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்களும் நல்லா சாப்பிடுங்க. வாரம் ஒரு தடவை நல்லா சாப்பிடுங்க. ஸோ தேடி பார்க்குறாங்க அம்மா. கடைசி வரைக்கும் அவங்க தேடின மீன் கண்ணுக்கு கெட்டலை. அவங்க மனசு அதில் சாட்டிஸ்ஃபையே ஆகலை. பார்த்துக்கிட்டே இருக்காங்க. முள் உள்ள மீனுன்றாங்க, முள் இல்லாத மீனுன்னு சொல்கிறாங்க, ராகுன்றாங்க, ரேகுங்கிறாங்க. எனக்கு சத்தியமாக மீனை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாதுங்க. அவங்க நல்லா எக்ஸ்பர்ட்டுங்க மீன் விஷயத்தில். ஸோ ஒவ்வொரு மீனாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க தேன மீன் கிடச்சிதா இல்லையான்லாம் எனக்கு தெரியாது. இந்த அண்ணன் தான் பேரம் பேசினார். ஒரு முள் உள்ள மீன் வந்து 200 முள் இல்லாத மீன் 230 சொன்னார். அம்மா ஒரே வார்த்தையாக சொன்னாங்க, பெரிய மீனாக கொடுங்க 500 அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் வேலைக்கே ஆகலை. அவங்க தேடின மீன் கடைசி வரைக்கும் கிடைக்கலைங்க. அவங்க தேடிக்கிட்டே இருக்காங்க. எந்த மீன் தேடுறாங்கன்னு எனக்கு தெரியல. சமைக்கிறவங்க அவங்க தான். அந்த அண்ணன் எடுத்து காட்டினார். இங்கே பாருங்கம்மா, ஃப்ரெஷ்ஷாக தான் வந்திருக்குது. அதோட செதிலெல்லாம் ஓப்பன் பண்ணி காட்டினார். ரொம்ப சிவப்பாக இருந்தது. இப்போ எடுத்து வச்ச மீன் 2 கிலோங்க. 2 கிலோ மீன் 230 சொன்னார். மறுபடியும் சொன்னார், இது முள் இல்லாத மீனுங்க, இது முள் உள்ள மீன். முள் இல்லாத மீன் 230, முள் இருக்கிற மீன் 200 அப்படின்னு சொன்னார். அம்மா மனசு இன்றைக்கி சாட்டிஸ்ஃபை ஆகலை. கடைசியாக நம்ம வீட்டில் இன்றைக்கி சிக்கன் தாங்க. என்ன பண்ணுறது? அவங்களுக்கு மீன் வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்க, வேலைக்கு ஆகலை. நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஸோ மச்.